ஒரு வசனத்தை வாசிப்போம். அதே ஆதியாகம 2 13 14. அன்பின் பரலோக பிதாவே, ஆண்டவரே, இந்த வசனத்தை அடி எனக்கு கொடுத்தீரே. இந்த முழுவதும் பிள்ளைகளுக்கு இந்த வசனத்தில் உள்ள அர்த்தங்களை நீர் வெளிப்படுத்தி கொடுத்து அது முன்படி ஜீவிக்க கர்த்தர் கிருபை கொடுக்கும்படியாக வேண்டிக் கொள்கிறோம். ஆசீர்வதியும் இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். முதலாவது ஆற்றுக்கு என்ன பேர்? கீதோன். கீதோர்னு சொன்னால் அதுக்கு அர்த்தம் பரிபூர்ணமான கிருபை. பரிபூர்ணமான கிருபைன்னு அதுக்கு அர்த்தம். வசனங்களை வாசிப்போம். ஏசாயா 54:10. ஆமே. மலைகள் விலகினாலும் பர்வதங்கள் நிலை பெயர்ந்தாலும் என் கிருபை உன்னை விட்டு விலகாமலும் என் சமாதானத்தின் உடன்படிக்கை நிலை பெறாமலும் இருக்கும் என்று உன்மேல் மனதுரிய கர்த்தரோட கிருபை இல்லாமல் நம்மளால் ஒன்றும் செய்ய முடியாது. எதையும் தாங்கும் கிருதயம் நமக்கு வேணும். எல்லாவற்றையும் சகிக்கக்கூடிய ஒரு கிருபை. வேதனை வரும்போது ஆண்டவரோட கிருபை இல்லாட்டா அவ்வளோது. ஆண்டவரே கிருபை கொடுவப்பா நம்ம ஆண்டவரிடத்துல கேட்குறோம். அவரோட கிருபை இல்லாவிட்டா நம்மளால் ஒன்றும் செய்ய முடியாது. இது மட்டுமல்ல, 2 கொரிந்தியர் 12:9 வாசிப்போம். அவரோட கிருபை அதற்கு பவுல அப்போஸ்தலனுக்கு ஆண்டவர் சொன்னார், என் கிருபை உனக்கு போதும். அவர் பிறந்த வியாதி நேரத்தில், பலவீன நேரத்தில் ஆண்டவரே போதும் கர்த்தாவே என்ன எடுத்துக்கோன்னு சொல்கிறார். ஆனாலும் ஆண்டவர் சொல்கிறாரு, அதற்கு அவர் என் கிருபை உனக்கு போதும், பலவீனத்தில் என் பூரணமாய் விளங்கும். ஆகையால் கிறிஸ்துவின் வல்லமை என்மேல் தங்கும்படி என் பலவீனை குறித்து நான் மிகவும் சந்தோஷம் மேன்மை பாராட்டுகிறேன். கர்த்தருடைய கிருபை தான் நம்மளை தாங்கிறது. கர்த்தருடைய கிருபை இதுவரைக்கும் நிறந்துக்கும்படி இந்த விசுவாச பிரமாணத்தின்படி மட்டுமாக அவரோட விசுவாச யாத்திரையில் நம்ம வந்திருக்கிறோம். அவரோட கிருபை தந்து நம்மளை இதுவரைக்கும் நடத்தினார். அவரோட நம்ம எத்தனையோ நேரத்தில், வியாதி நேரத்தில், பலவீன நேரத்தில் ஆண்டவரே எனக்கு கிருபை கொடுப்பா, ஆனபடினால ஆண்டவர் என்னால் தாங்கிக் கொள்ள முடியலப்பான்னு சொல்லும்போது அவரோட கிருபை நமக்கு தருகிறார். ஆமேன். அந்த வார்த்தை மாம்சமாகி கிருபையினாலும் சத்தியத்தினாலும் நிறந்தவராய் நமக்குள்ளே வாசம் பண்ணினார். அவரோட மகிமையை கண்டோம். அது பிதாவுக்கு ஒரே பேரானவரோட மகிமைக்கு ஏற்ற மகிமையாக இருந்தது. ஆண்டவரோட வார்த்தை மாம்சமாகி கிருபையும் சத்தியம் நிறைந்தவராய் இந்த உலகத்தில் வந்தார். அவரோட வார்த்தை தான் நம்மளை நடத்துகிறோம். மட்டுமாக இயேசுவின் வார்த்தைகள் தான் நம்ம வேதனை நேரத்தில், துங்க நேரத்தில் அவரோட வார்த்தை வாசனத்தை வாசிக்கும் போது கர்த்தர் நமக்கு ஆறுதலை தருகிறார், சமாதானத்தை தருகிறார். அவரோட கிருபை பரிபூர்ணமான கிருபை. அது மட்டுமல்ல, ரோமர் 6:23 வாசிப்போம். ரோமர் 6:23. ஆமேன். பாவத்தின் சம்பளம் மரணம்தான். பாவம் செய்கிறவனுக்கு மரணம் தான். ஆண்டவருக்கு விரோதமான காரியத்தை செய்கிறவங்களுக்கு நீங்கள் பார்த்துருப்பீங்க. நல்லவங்களை எல்லாம் கர்த்தர் கொஞ்ச நாள் வைப்பாங்க, பாவிகளை எல்லாம் சீக்கிரத்தில் எடுத்துடுறாரு ஆண்டவர். உலகத்தில் வைக்கவே மாட்டாங்க. அநியாயமாக அக்கிரமமாய உலகத்துக்கு மனுஷருக்கு கேடு பண்ணுறவங்களெல்லாம் சீக்கிரத்தில் கர்த்தர் எடுக்கிறார். அவருக்கு உலகத்தில் கொஞ்ச நாள் தான். நம்ம நினைப்போம், ஐயோ அவரா போயிட்டாரான்னு நினைப்போம். அதே மாதிரி பாவிகளை சீக்கிரத்தில், பாவத்தின் சம்பளம் என்னது? மரணம். அதுபடினால நம்ம ஆண்டவரை தெரிந்த பிள்ளைகள் கர்த்தருக்கு பயந்து நடப்போம். கஷ்டங்கள் வந்தாலும் சோதனைகள் வந்தாலும் ஆண்டவர்கிட்ட கிருபையேட்டு கிருபையில் நீங்கள் நிலைநில்லுங்க. கர்த்தர் அது கேட்ட கிருபையை உங்களுக்கு தருவார். மீன்ஸ் பரிபூர்ணமான கிருபை. அடுத்து 14ஆம் வசனத்தை வாசிங்க.
அப்போ அடுத்தது 3ஆம் மாற்றுக்கு இதற்கே சொன்னால் பெருமூச்சு விட்டு வேண்டுதல் செய்யுதல். பெருமூச்சு விட்டு வேண்டுதல் செய்தலை குறிக்கிறது. வசனத்தை வாசிப்போம். ரோமர் 8:26. பெருமூச்சு விட்டு பெருமூச்சு விட்டு நோச்சா கஷ்டப்பட்டு இவ்வளோ பாரம் உள்ளே இருக்கும்போது அந்த பாரத்துக்கு ஏற்ற மாதிரி என்ன பெருமூச்சு விட்டு. சிலவங்க பாருங்க, நம்ம ரொம்ப நேரம் நடந்து உள்ளே வந்து உட்கார்ந்து இருக்கும்போது அப்படியே மூச்சு வரும், பெருமூச்சு வரும், அப்படி அழைப்பு வருது. அதே மாதிரி ஜெபம் பண்ணும்போது நீங்கள் அப்படி ஜெபிக்கணுமா? அவ்வளோ ஆவியானவர்கிட்ட வாக்கு படாத பெருமூச்சுகளோட ஜெபிக்கும் போது அந்த ஜெபத்தை கத்தர் கேட்கிறவரா இருக்கு. நீ எவ்வளோக்கு எவ்வளோ தேவன்கிட்ட நெருங்கி அந்த பெருமூச்சு விட்டு ஜெபிக்கிற ஜெபத்தை ஆண்டவர் என்ன பண்றாரு? கேட்கிறார். இன்னைக்கு நாட்களில் கஷ்டங்கள் வரும்போது பெருமூச்சு விட்டு அழுது தேவனிடத்துல சொல்லுங்க, ஜெபத்தை கேட்கிறவராயிருக்கிறார். அது மட்டுமல்ல, 2 கொரிந்தியர் 5:17 வாசிப்போம். 2 கொரிந்தியர். ஒருவன் கிறிஸ்துவுக்கு போதும் புது சிருஷ்டியா இருக்கிறானா, பதவிகள் எல்லாம் ஒழிந்து போயின, எல்லாம் புதிய இருப்போம். அவரால் கூடாத காரியம் ஒன்றும் கிடையாது, எல்லாம் அவரால் கூடும். ஆனால் அவரோட வேலை வரணும். எல்லாத்துக்கும் ஒரு காலம் இருக்கு. அதாவது நேர்த்தியாய் செய்கிற தேவன் நம்ம தேவன். இதுவரைக்கும் நம்மளோடு கூட இருந்தாரு, இதுவரைக்கும் நம்மளோட வாழ்க்கையில் எதே செய்யாமல் இருக்கிறாரு. ஆனால் கொஞ்சம் லேட் ஆகும், அது வரைக்கும் நீங்கள் பொறுமையாக இருங்க, கத்தர் செய்ய போகிறார். அப்போ ஆண்டவர் எனக்கு அது ஒருவன் கிறிஸ்துவுக்குள்ளே இருந்தால் புதுசு பழையவைகளெல்லாம் புதுதாக கத்தர் மாற்ற போகிறார். எல்லாவற்றையும் கத்தர் புதுதாக செய்வார். எனக்கும் ஆண்டவர் கத்தர் பாரு புதிய காரியங்களை இந்த வருஷத்தில் செய்ய போகிறார். இன்னொரு வசனத்தை வாசிப்போம். ரோமர் 5:5. பரிசுத்தாவின் அபிஷேகம் பெற்றவங்களுக்கு தெரியும், பரிசுத்தாவி நம்மளோட உள்ளத்தில் ஊற்றப்பட்டிருக்குது. அந்த அபிஷேகத்தில் நம்ம நிறைஞ்சு கொஞ்ச நேரம் அழுது ஜெபிக்கும் போது கத்தர் நமக்கு ஒரு ஆறுதல் தருகிறார். மூச்சு விட்டு அழுது ஜெபிக்கும் போது கத்தர் நம்மளோட ஜெபத்தை கேட்கிறார். அந்த நாட்கள் நான் சொல்லிட்டு இருக்கிறேன், அபிஷேகம் பெறாதவங்களெல்லாம் பரிசுத்தாவி பெற்றுக்கொள்ளுங்க. காரியம் நினைச்சிருக்குதோ அதுதான் நம்மளோட வாழ்க்கையில கத்தர் நிறைவேறும். பரிசுத்தாவின் அபிஷேகத்தை பெறாதவங்களெல்லாம் இந்த நாட்கள் பெற்றுக்கொள்ளுங்க. ஆண்டவர் வரப்போறான்னு சொல்றாங்க. எந்தைக்கு வருவாங்களோ நினையாத ஒரு வருவார். இந்த ட்விங்க்லிங் ஆஃப் அன் ஐஸ், கண்ணு மூடி திறக்கிறதுக்குள்ளே வந்து போவாரா. அபிஷேகத்தின் வல்லமை இல்லாட்டா பறந்து போக முடியாது. நம்ம என்னைக்கு நைட்டு படுக்கும்போது ஆண்டவரே என்னை பரிசுத்தப்படுத்துவப்பா, இன்னைக்கு இரவிலும் கூட வரியே இருந்தாலும் என்னை நம்மட வரியை இந்த தகுதிப்படுத்துவோன்னு ஜெபிச்சுட்டு படுங்க. கத்தர் அந்த இடத்துல நம்மளே பரிசுத்தப்படுத்தி அவரோட வரியில சேர்த்து கொள்வார். நேரம் கிடைக்கும்போது எல்லாம் பைபிள் படிங்க, கத்தர் நம்மோடு பேசுவார், நம்மளோட ஜெபத்தை கேட்பார். கத்தர் பெருமூச்சு விட்டு அழுகிறோட ஜெபத்தை கத்தர் கேட்கிறா. உன் ஜெபத்தை கத்தர் கேட்டு சீக்கிரத்தில் உனக்கு பதிலளிக்க போகிறார். மற்றும் இன்னொரு வசனத்தை வாசிக்கும். எபேசர் 6:18 வாசிப்போம். ஆமென். எந்த சமயத்திலும் சகல விதமான வேண்டுதலோடும் ஆவியினால ஜெபம் பண்ணி அதன் பொருட்டு மிகுந்த மன உறுதியோடும் சகல பரிசுத்தவான்களுக்காகவும் பண்ணும் வேண்டுதலோடும் விழித்து கொண்டிருங்கள். இந்த நாட்களில் நம்ம பாருங்க எப்படியெல்லாம் விண்ணப்பத்தை கேட்கிற தேவன், நம்மட ஜெபத்தை கேட்கிற தேவன். நீங்க பெருமூச்சு விட்டு அழுகிற தெய்வத்தை இந்த கேள் மீன்ஸ் பெருமூச்சு விட்டு வேண்டுதல் செய்தல். நீங்க பெருமூச்சு விட்டு அழுகிற ஜெபத்தை இந்த மாதத்தில் கத்தர் கேட்க, இந்த வாரத்தில் நீங்க ஜெபிக்கிற ஜெபத்தை கத்தர் கேட்ட. அடுத்த வாரம் சாட்சி சொல்ல போறீங்க கத்தரன் ஜெபத்தை கேட்டாருன்னு. முதலாவது கீதோன், பரிபூர்ணமான கிருபை. ரெண்டாவது இதக்கேல் மீன்ஸ் பெருமூச்சு விட்டு வேண்டுதல் செய்கிறதான தேவன். ஏலியா. அடுத்தது 4ஆம் மாற்றுக்கு ஐப்ராத் மீன்ஸ் கனி கொடுக்கிறதான ஜீவியம், கனி கொடுக்கணும். வசனத்தை வாசிப்போம். கலாத்தியர் 5:22.
கலாத்தியர் ஆவியின் கனி எத்தனை கனிகள் இருக்குது? 9 கனி. நம்மில் இந்த 9 கனி நம்ம இடத்துல காணப்படணும். ஆனபடினால நீ கொடுக்கறதான ஜீவியம். ஆவியின் கனியோ அன்பு. அன்பு இருக்குதா? எல்லாரும் மேலே கண்ட தெய்வத்து மேலே அன்பில்லை, காணாதவன் மேலே எப்படி அன்பு வருது? எல்லாரும் கண்ணில் காணுகிறவங்ககிட்ட எல்லாம் நம்ம அன்பாக இருக்கணும். ஒருத்தருக்கு அன்பு தான். ஏசு கோடிஸ் லவ், தெய்வம் அன்பாக இருந்தார். நம்மளும் அன்பான மனுஷர்களாக இருக்கணும். காணுகிறதான ஜனங்கள்கிட்ட எல்லாம் முன்னும் பின்னும் தெரியாது, ஒரு கையில் ஸ்தோத்திரம் பண்ணி நீங்கள் நல்லா இருக்கிறீங்களே, அப்போ தான் நம்மளோட அன்பு அவங்களுக்கு நம்ம காட்ட முடியும். அது மட்டுமல்ல, என்ன இருக்குது? சந்தோஷம். எப்பொழுதும் நம்ம சந்தோஷம் இருக்கணும். இருக்குதோ வீட்டுக்குள்ளே பொருள் இல்லாரும் சரி, இல்லாவிட்டாலும் சரி, ஒன்றும் இல்லையேன்னு நம்ம சந்தோஷம் குறையக்கூடாது. கர்த்தர் தருவார். அவனுக்கு தெரியும் நம்ம சந்தோஷம் குறையாமல் நம்ம பாதுகாத்து கொள்ளணும். கர்த்தர் நமக்கு சந்தோஷத்தை தந்து எப்பொழுதும் மகிழ்ச்சியாக இருக்கணும். கர்த்தருக்குள் மகிழ்ச்சியாக இருக்குதே உங்களோட வேலை. எப்பொழுதும் அவருக்குள்ள மகிழ்ச்சியாக இருங்க, கர்த்தருக்குள்ள சந்தோஷமாக இருங்க. இருந்தாலும் சரி, இல்லாவிட்டாலும் சரி, கர்த்தர் நம்மோடு கூட இருக்கிறார். அவர் நமக்கு சந்தோஷத்தை தந்திருக்கிறார். அது மட்டுமல்ல, சமாதானம். ஆண்டவர் என்ன சொல்றார்? உன் அலங்கத்துக்குள்ள சமாதானமும் அரமனைக்குள்ள சுகமும் இருக்கணும். சமாதானமும் சுகமும் எப்போதும் நம்மளோட வீட்டில் காணப்படணும். என்ன 122 சங்கீதம் 7 உன் அலங்கத்துக்குள்ள சமாதானமும் அப்போதும் சந்தோஷம் சுகமும் நம்ம வீட்டுக்குள்ளே இருக்கணும். குடும்பங்களுக்குள்ளே எப்பொழுதும் சந்தோஷம் சமாதானம் இருக்கணும். நம்மளோட சமாதானம் ஒருபோதும் குறைந்து போக விடக்கூடாது. சமாதானம் இல்லாவிட்டால் நம்மளால் ஜீவிக்கவே முடியாது. அதுபடினாலும் உங்கள் அலங்கத்துக்குள்ள சமாதானமும் அரமனைக்குள்ள சுகம் இருக்கணும். எப்பொழுதும் சுகம் இருக்கணும். அது மட்டுமல்ல, நீடிய பொறுமையாக இருக்கணுமா. பொறுமை அல்ல, நீடிய பொறுமை. அது சகிக்கக்கூடிய கிருபையை நமக்கு தரணும். எந்த கஷ்டம் வந்தாலும், நஷ்டம் வந்தாலும், வியாதி வந்தாலும், வேதனை வந்தாலும் நீடிய பொறுமை, அது சகிக்கக்கூடிய பலனே நமக்கு தருவார். ஆண்டவர் என்ன, அவர் எல்லாவற்றையும் சகிக்க கிருபையே கர்த்தர் நமக்கு தருவார். தயவு, மற்றவங்க மேலே நம்ம தயவு காட்டணும். ஒரு வேளை நமக்கு விரோதியாக இருக்கிறாங்களா, அவங்க மேலே தயவா. நமக்கு என்ன இருக்குது இந்த உலகத்தில்? ஒருத்தருக்கும் அன்பு தான் செலுத்துகிற, வேற ஒன்றும் நமக்கு இல்லை. அவங்க மேலே தயவு பாராட்டுங்க. யாராவது ஒன்று கேட்குறாங்க, அந்த நேரத்தில் கொஞ்சம் தயவாக இறங்கித்தான் ஆகணும். ஒரு மேலே நம்ம மேலே விரோதிகளாக இருக்கிறாங்க, அவங்கள பார்க்கும்போது ஒரு தயவு காட்டணும். அந்த தயவு கர்த்தர் நமக்கு தர வேண்டும். அடுத்த மட்டும் நற்குணம். நம்ம நல்ல குணத்தை கர்த்தர் காட்டணும். சிலவங்க பாரு, நல்ல குணம், எதை கேட்டாலும் கொடுப்பாங்க, நல்லா செய்வாங்க. அவங்கக்கிட்ட நம்ம போய் ஏதாவது உதவி கேட்டால் கூட முகம் கோண மாட்டாங்க, உடனே அவங்க செய்வாங்க. அந்த குணம் நமக்கு இல்லாவிட்டாலும் கொடுக்குற ஒரு மனது நம்ம கூட உள்ளத்தில் இருக்கணும். ஆனால் நற்குணம். அடுத்த வாசம் இன்னைக்கு பாப்பா சொன்னது போல விசுவாசம் இருந்தனால் போதும். இது எபிரேயர் 11 விசுவாசமான நம்பப்படுகிற உதவியும் காணப்ப கர்த்தர் தருவார். கர்த்தர் கொடுப்பார். விசுவாசம். வேலை இல்லையா, கர்த்தர் வேலை தருவார். நான் அவருக்கு கோபமா நம்ம மேலே ஒன்றும் கிடையாது. அவருக்கு தெரியும் எந்த நேரத்தில் கொடுக்கணும்னு. ஆனால் நம்ம பொறுமை மட்டும் இழந்து போகக்கூடாது. கர்த்தரை மட்டும் விட்டுடக்கூடாது. செய்வார். ஆண்டவரே தந்ததுக்காக ஸ்தோத்திரத்துக்காக. எனக்கு சின்ன வயதில் அதுதான் எங்களுக்கு பழக்கம். எங்களுக்கு எங்கே இந்த மாதிரி போய் அதெல்லாம் வாங்க கொள்ள தெரில. ஆண்டவரே எங்களுக்கு சொல்லி கொடுத்துருக்க பிரமாணம் அப்படி தான். இந்த பொருள் கொடுத்ததுக்காக ஸ்தோத்திரம், நீ எனக்கு தந்ததுக்காக ஸ்தோத்திரம், சுகத்தை தந்ததுக்காக ஸ்தோத்திரம், இந்த காரியத்தை செஞ்சதுக்காக ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம் தான் பண்ணிட்டு இருக்கிறோம். கர்த்தர் உங்களோட ஜபத்தை கேட்கிறவர். நீ ஜபிக்கிற ஜபங்கள் எல்லாம் கர்த்தர் கேட்டுக்கொண்டே இருக்கிறார். கர்த்தர் என்ன பண்ணுவார்? கர்த்தர் உனக்கு கேட்குற விசுவாசத்தின்படி ஆக கடவுள். வியாதியாக இருக்கிறோம், வியாதிஸ்தருக்கு ஜெபிப்போம். கத்மலா ஆண்டவரே அந்த வியாதியிலிருந்து குணமாக்கணும் ஜெபிக்கிறோம். கர்த்தர் அவன் விசுவாசத்தின்படி கர்த்தர் விடுதலை கொடுக்கிறார். அதே போல் இந்த நாட்களை விசுவாசத்தோடு தேவனிடத்தில் எவையே கேட்பீர்களோ அவையே பெற்றுக்கொள்வேன். நீங்கள் விசுவாசம் உள்ளவர்களாய் ஜபத்தில் எவையே கேட்பீர்களோ அவையே பெற்றுக்கொள்ள. மத்தையில் இந்த வசனம் இருக்குது. நீங்கள் விசுவாசத்தோட ஜபத்தில் எவையே கேட்பீர்களோ அவைகளையே பெற்றுக்கொள்வேன். வாசி வாசி. ஆமென். விசுவாசத்தோட நம்ம ஜெபிக்கிறதுக்கு கர்த்தர் பதிலாக படி 4 இந்த நாட்களை நீங்கள் தேவனிடத்தில் கேளுங்க. கர்த்தர் உங்களோட விசுவாசத்தின்படி கர்த்தர் உங்களுக்கு இறங்கி கர்த்தர் உங்களுக்கு விடுதலை தருகிறவராக இருக்கிறார். அது மட்டுமல்ல, சாந்தம். சாந்தம். இயேசுவானவர் எப்படி இருந்தாரா? மத்தேயு 11:28-29 நான் சாந்தமும் மனத்தாழ்மை உள்ளவா இருக்கேன்.
என் நுகத்தை கற்றுக்கொண்டு என்னை நுகத்தை ஏற்றுக்கொண்டு என்னிடத்துவானவர் சாந்தமாயிருந்தார். சாந்த சுபாவத்தை நமக்கு கத்த தரணும். இயேசுவை போல ஜீவிக்கும்படி தான் கத்தர் நம்மளை அழைச்சார். எல்லாருக்கும் சாந்த குணத்தை தரணும். எடுத்த உடனே எடுத்தெறிஞ்சு பேசக்கூடாது. பொறுமையாக இருங்க. இயேசுவானவர் எப்படி நம்மளை நடத்தினாரோ, அவர் எப்படி நடந்தாரோ அப்படிப்பட்டதான சாந்த குணத்தை கத்தர் நமக்கு தர வேண்டும். அது மட்டுமல்ல, இச்சை அடக்கம். காணுகிற பொருள் மேலே எனக்கு அது வேணும் இது வைக்கக்கூடாது. எல்லாத்திலும் நம்மளோட இச்சைகளை அடக்கி ஜீவிக்கணும். உலகம் மாம்ச பிசாசு எல்லாவற்றிலும் ஜெயிக்க வேணுமானா அந்த இச்சை அடக்கம் நமக்குள்ளே இருக்குது. ஆவியின் கனியோ எத்தனை இருக்குது? 9. அன்பு, சந்தோஷம், சமாதானம், நீடிய பொறுமை, தயவு, நற்குணம், விசுவாசம், சாந்தம், இச்சை அடக்கம். இப்படிப்பட்டவர்களுக்கு விரோதமான பிரமாணம் இல்லை. ஆனால் இந்த மாதிரி 9 விதமான சுபாவத்தை கத்தர் நமக்கு தரணும். நம்ம மெசேஜ் கேட்கறது அல்ல, அந்த கேட்டபடியான ஒரு ஜீவியத்தை நம்மளோட வாழ்க்கையில் கத்தர் தர வேணும். அது மட்டுமல்ல, 1 சங்கீதம் 3 வசனத்தை வாசிப்போம். சங்கீதம் 1 சங்கீதம். அவன் நீர்க்காலிகளின் ஓரமாய் நடப்பட்டு தன் காலத்தில் கனியை தந்து. தண்ணி ஓரத்தில் இருக்க செடி எப்படி இருக்கும்? பசுமையாயிருக்கும், நல்ல புஷ்டியாயிருக்கும். அது வாடாது, எப்பொழுதும் நல்ல போல நல்ல ஸ்ட்ராங்காக வளர்ந்துட்டே இருக்கும். அதுக்கு ஒரு தண்ணி இல்லாத குறவு தெரியாது. ஆற்றோரமாக நிற்கிற செடிகளை பாருங்க, மூங்கிலிகள் இதெல்லாம் நிற்கும். கரும்பெல்லாம் கூட பாருங்க, தண்ணியெல்லாம் இருந்தேன்னா நல்லா ஸ்ட்ராங்காக கூட பாரு. தண்ணி இருக்கிற இடங்கள்ல இருக்கிறதான செடிகள் நல்லா ஓங்கி நிற்கிது. அதே போல் ஆவிக்கிற ஜீவத்தில் நம்மளை நீர்க்காலிகள் ஓரமாய் நடப்பட்ட தன் காலத்தினால் தனியை தந்து இலவிராதிருக்கிற மரத்தை போல ஒரு வருடத்திலும் குறைவில்லாதபடி கத்தர் உங்களை நடத்துவார். நல்ல திறமையுள்ளவங்களாக, ஆண்டவருக்கு பிரயோஜனமுள்ள பிள்ளைகளாக கத்தர் நம்மளை மாற்ற வேண்டும். நீர்க்காலில் ஓரத்தில் நிற்கிற செடிக்கு தண்ணி பாஞ்சிட்டே இருக்குது, அதுக்கு ஒரு குறை கிடையாது, அது புஷ்டியாக இருக்கிறோம். அதை பார்த்தாலே ஒரு சந்தோஷமாக இருக்கும். அதே போல் அநேகர் நம்மளை பார்க்குறாங்க, நம்மளே காண்கிற ஜனங்கள் இவர் இயேசுவை ஏற்றுக்கொண்டிருக்கிறாங்க, இவனுக்குள்ளே ஆண்டவர் இருக்கிறான், அவனே போல என்னே மாற்றுவன்னு நம்மளே காண்கிற ஜனங்கள் ஆசைப்படணும். அதே போல் இந்த நாட்களில் ஆண்டவருக்கு பிரியமான பிள்ளைகளாக கத்தர் நம்மளை மாற்ற வேண்டும். அது மட்டுமல்ல, சங்கீதம் 92:15. சங்கீதம் 92:15. ஆமே. பரிசுத்தாவி பெற்ற ஜனம் ஆண்டவருக்குள்ள வளரும் போது, பரிசுத்தாவிக்குள்ள நிறைந்து வளரும் போது கத்தர் நமக்கு பெரிய பலனை கத்தர் தருவார். கத்தர் நம்ம எந்த நேரத்தில் நமக்கு கஷ்டம் இருக்கலாம், துக்கம் இருக்கலாம், வேதனை இருக்கலாம், ஆனாலும் கொஞ்சம் ஆவிக்குள்ள நம்ம நிறைந்து ஜெபி கத்தர் நம்மளோட பலவீனங்களே மாற்றுகிறார். இந்த வயதில் கூட ஆண்டவர் தான் என்னை நடத்துகிறார். என்ன போகிறதுக்கு வர்றதுக்கு எல்லாம் அவரோட பலன் தான். ஏன்னா இந்த இதுவரைக்கும் கத்தர் நடத்தினார். அது ஆண்டவர் சொல்கிறார், நான் தாங்குவேன், சுமப்பேன், தப்பு வைப்பேன். அவர் தான் நடத்துகிறவர். நம்ம பசுமையும் புஷ்டியுமாக இருக்கிறதுக்கு அவர் தான் காரணம். நம்மளில் எந்த பலனும் இல்லை, நம்மளில் வல்லமே பலனும் ஒன்றும் இல்லை. அவரோட கிருபை தான் எல்லாருக்கும் தான். சின்ன வயது ஆண்டவர் தான் அவங்களோடு கூட இருந்து உங்களை நடத்துவார். வயதானவங்களை மட்டுமல்ல, சின்ன பிள்ளைகளுக்கும் எத்தனையோ பேர் பலவீனமாக இருக்கிறாங்க, வியாதியாக இருக்கிறாங்க. கத்தர் அவங்களோடு கூட இருக்கணும். அவங்கள நல்ல பலனை கொடுத்து இந்த வனாந்தர ஜீவத்தில், ஆவிக்குரிய ஜீவத்தில் இன்னும் அதிகமாக புஷ்டி உள்ள பலத்தோட ஆண்டவருக்காக ஜீவிக்கக்கூடிய கிருபையை கத்தர் அவங்களுக்கு தர வேண்டும். அது மட்டுமே யோவான் 15:16 வாசிக்குவேன். யோவான் 15:16. ஆமேன். நீங்கள் என்ன தெரிந்து கொள்ள, ஆண்டவர் தான் நம்மளை தேடி வந்தார், நம்மளை தெரிந்து கொண்டார். நான் உங்களை தெரிந்து கொண்டேன், நீங்கள் என் நாமத்தினாலே பிதாவே கேட்டுக்கொள்வது எதுவோ அதே அவர் உங்களுக்கு கொடுக்கத்தக்காய் நீங்கள் போய் கனி கொடுக்கும்படிக்கு, உங்கள் கனி நிலைத்திருக்கும் படிக்கும் நான் உங்களே ஏற்படுத்தினேன். கத்தர் கொடுத்த காவியின் கனியின்படி இந்த நாட்கள் அநேகருக்கு போய் நம்ம சாட்சியார், நம்மளை பார்க்கிற ஜனங்கள் இயேசுவண்ட வரணும்.
ஆண்டவர் இந்த நாட்கள் அப்படிப்பட்ட கிருபை நமக்கு தர வேண்டும். முதலாவது நம்ம பழையோன், பைசோன் மீன்ஸ் ஜபம். நம்ம இந்த நாட்களில் ஜிபிக்கிற பிள்ளைகளாக கர்த்தர் நம்மளை மாற்ற வேண்டும். ஆண்டவர் அதுக்கேற்ற மாதிரி 4 வசனத்தை சொன்னோம். அடுத்தது பொன் மண்மோடு விசுவாசத்தை கர்த்தர் நமக்கு தரணும். காணாத காரியங்களை நம்ம இந்த நாட்களில் விசுவாசித்து தேவனிடத்தில் கேட்கும்போது கர்த்தர் நமக்கு தருவார். அது மட்டுமல்ல, பீதோலாகும் சொன்னால் வாசனை வீசுகிற ஜீவியம். அநேகருக்கு நம்முடைய ஜீவியம் வாசனை கொடுக்கறதாக கர்த்தர் மாற்ற வேண்டும். அது மட்டுமல்ல, கோமேதகம், நியாய தீர்ப்பின் நாள் வரப்போது அந்த நியாய தீர்ப்பு தப்பிக்கும்படியாக இந்த நாள். அது மட்டுமல்ல, 13ஆம் வசனத்தில் கீதோன் சொல்லும்போது பரிபூர்ணமான கிருபை. அவருடைய கிருபை இல்லாவிட்டால் நம்மளால ஜீவிக்க முடியும். இயேசுவிடத்தில் கிருபை கேளுங்க. ஆண்டவரே, ஒவ்வொரு நாளும் உடைய கிருபை எனக்கு தான்ப்பா, என் பலவீனத்தில் உடைய கிருபை எனக்கு தாரும் தேவனிடத்தில் கேட்கும்போது கஷ்டங்கள் வந்தாலும், சோதனைகள் வந்தாலும், வேதனைகள் வந்தாலும் அதை ஜெயிக்கக்கூடியதான கிருபை கர்த்தர் நமக்கு தருகிறார். அது மட்டுமல்ல, இதற்கே சொல்லும்போது பெருமூச்சு விட்டு வேண்டுதல் செய்கிற எந்த நேரத்தில் ஆண்டவரிடத்தில் போய் பெருமூச்சு விட்டு அழுங்க. என் கஷ்டத்துக்காக நீங்கள் தேவ சமூகத்தில் போய் அழுங்க. யாரும் பார்க்க வேண்டாம், கர்த்தரும் நம்மளும் தெய்வம் மட்டும்தான். போய் பெருமையோச்சு விட்டு அழும்போது நம்மளோட ஜபசத்தத்தை அவர் கேட்கிறார். உனக்கு கர்த்தர் உதவி செய்யவராயிருக்கிறார். அது மட்டுமல்ல, ஐப்பிரார்த்தம் சொல்லும்போதே கனி கொடுக்கறது, மற்றவங்களுக்கு கனி கொடுக்கறது ஜீவிதமாக விதமான கனி. ஆவியின் கனியோ அன்பு, சந்தோஷம், சமாதானம், நீடிய பொறுமை, தயை, நற்குணம், விசுவாசம், சாந்த குணம், இச்சையடக்கம். இப்படிப்பட்டவர்களுக்கு விரோதமான பிரமாணம் இல்லை. கர்த்தர் இப்படிப்பட்டதான கிருபைகள் நமக்கு தர வேண்டும்.